வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஷகிலா செந்தில். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை நமக்கு ரத சப்தமிங்க. ரத சப்தமி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானை நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் தாங்க இந்த ரத சப்தமி. சூரிய பகவானுக்கு நம்ம நன்றி சொல்கிற ஒரு தினம் அப்படின்னே வச்சுக்கோங்க. தை திருநாளுக்கு தான் நம்ம சூரிய பொங்கல்லாம் வச்சு நன்றி சொல்லிட்டோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நாளைக்கு சூரிய ஜெயந்தின்னு கூட வச்சுக்கோங்க. அதாவது அவருக்கு பிறந்த நாள், சூரியன் பிறந்த நாள் நாளைக்கு. அப்படியேப்பட்டவருக்கு நம்ம வழிபாடு செஞ்சு நன்றி சொல்லணும் இல்லைங்களா? அதனால தாங்க நாளைக்கு தினம் ரத சப்தமி இவ்வளோ ஸ்பெஷல் டேவாக இருக்குது. நாளைக்கு காலையில் நம்ம தூங்கி எழுந்ததும் எப்பவும் போல் தலை ஸ்நானம் செய்யும்பொழுது பார்த்திங்களா, குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் மஞ்சளும் கல்லுப்பும் கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 ஜென்ம பாவங்களை நமக்கு போக்கக்கூடியது பார்த்திங்கன்னா எருக்க இலைங்க. இந்த எருக்க இலையை 7 எருக்க இலையை எடுத்துக்கோங்க. அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய கணக்கை பொறுத்து ஒரு நபருக்கு 7 இலைன்னு எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சின்ன பசங்க குழந்தைகளுக்கெல்லாம் கிடையாதுங்க, பெரியவங்க மட்டும் இதை செஞ்சால் போதாங்க. இதை எடுத்து தலையில் வச்சு அதில் கொஞ்சம் அட்சதை வச்சுக்கோங்க. ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் விபூதி வச்சுக்கோங்க. பெண்கள் மஞ்சள் அது மேலே போட்டு தலை ஸ்நானத்தை இந்த எருக்க இலையோடு சேர்த்து குளிங்க. எத்தனையோ இலைகள்லாம் இருக்குது, எதுக்குக்கா எருக்க இலையை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. மின்சாரம் எப்படி உலோக கம்பி வழியாக நமக்கு பாய்கிறதோ அதே போல் நாளைக்கு பார்த்திங்க சூரியன் 7 வகையான கதிர்கள் அன்னைக்கு மட்டும் ரொம்ப பிரகாசமாக அந்த எருக்க இலை வழியாக இழுக்கப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால தான் நம்ம அதை தலையில் வச்சு குளிக்கும்பொழுது சீக்கிரமாகவே நம்ம உடலில் அது அந்த கதிர்வீச்சுகள்லாம் இறங்கி உடல் உபாதைகள், நோய்கள் இதெல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வழிபட்டு இதை சொன்ன ஒரு விஷயந்தாங்க. இது யாரும் இப்போ புதுசாக சொல்லலை, இது ஏற்கனவே செஞ்சது தான். சரி, இந்த மாதிரி 7 எருக்கன் இலை வச்சு குளிச்சுட்டு அப்புறம் என்ன செய்யுதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அந்த காலத்தில் இதை பார்த்திங்கன்னா மண் அடுப்புக்கு தாங்க இந்த பூஜையை செய்வாங்க. ஏன்னா வெளியில் தான் அந்த மண் அடுப்பு இருக்கும். சூரியனை நோக்கி அந்த அடுப்பு இருக்கும்பொழுது கண்டிப்பாக அதை சாணம் போட்டு மெழுகி செம்மண் கரை கட்டி அழகாக கோலம்லாம் போட்டு மலர்கள்லாம் வச்சு வழிபாடு செய்வாங்க. சரி, இப்போ எங்களுக்கு மண் அடுப்பு இல்லைக்கா, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். உங்கள் வீட்டில் எங்கே சூரிய ஒளி வருதோ, அதாவது உங்கள் கேஸ் அடுப்பை கூட சுத்தமாக தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக மலர்களால் அதையுமே அலங்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாங்க. எப்போவுமே நம்ம ஒரு வழிபாடு செய்கிறோன்னா முழு முதற் தெய்வமான விநாயகரை மஞ்சளால் பிடிச்சி வச்சுக்கோங்க. அவருக்கும் அருகம்புல் வச்சு அவருக்கும் மலர்கள் சாத்தி விட்டுட்டு இந்த பூஜை நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. பெருசாக நெய்வேத்தியம்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சர்க்கரை பொங்கல் வச்சா போதும். இது பார்த்திங்கன்னா நம்ம தை திருநாள் நாங்கள் கொண்டாடலை, சூரிய பொங்கல் நாங்கள் வைக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு இதை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷங்க. சூரியன் பிறந்த நாள் இல்லைங்களா, ஸ்பெஷல் டே, அவரோட டே இது. அதனால் நீங்கள் இதை வீட்டில் செய்யலாங்க. கரும்பு வச்சு கலருங்க சர்க்கரை பொங்கலை, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஒரு 3 கிண்ணம் எடுத்துக்கோங்க. ஒன்றில் பச்சரிசி, ஒன்றில் பருப்பு, ஒன்றில் வெல்லம் வச்சு சூரிய பகவானுக்கு நேராக வச்சு படைக்கணுங்க. இவ்வளோதாங்க. எவ்வளோ எளிமையாக இருக்குது இல்லைங்களா? இதுக்கு ரொம்ப பெருசாக செலவெல்லாம் கூட ஆகாது இல்லைங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இதுக்கு மேலே பழங்கள் வைக்கிறோம், வெற்றிலை பாக்கு அது இது வைக்கிறோம்னா அது உங்களுடைய சௌகரியங்க. ஆனால் இது மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதனால தான் நான் இதை சொன்னேன். இதுக்கு நிறைய புராண கதைகள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நான் சொன்னால் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. அதனால தான் நான் என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சுருக்கமாக சொல்லியிருக்கேங்க. இப்படி இந்த பூஜையை நீங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக சூரிய பகவான் சாந்தம் அடைஞ்சு உலக மக்களுக்கு எல்லாருக்குமே நன்மையை செய்வார். அதோடு இந்த பூஜை செய்கிற நமக்குமே பார்த்திங்கன்னா வளமும் நலமும் தந்து சிறப்பாக வாழ வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகங்க. கண்டிப்பாக முடிஞ்சவங்க நாளைக்கு இந்த பூஜையை மறக்காமல் செய்யுங்க. பாய்.